நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வெல்கம் டு ஆண்ட்ரகான். வெல்கம் டு ஆண்ட்ரகான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் இணைந்திருக்கிறார். அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். வணக்கம். பிரதமர் மோடி மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறார். இன்னைக்கு ஆக்சுவலா மோடி வர்றாரு அப்படின்றது முதலே எனக்கு தெரியல. மேபி மற்ற ஊடகவியலாளர்களுக்கு தெரிஞ்சுதான் தெரியல. ஆனா இன்னைக்கு காலையில கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் வந்தது. ஓகே, இன்னைக்கு மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு போல அப்படின்னு தேடி பார்க்கும் பொழுது தாமரை மாநாட்டுக்கு வர்றதா இன்னைக்கு செய்தி. பேச ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், அவர் முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஸ்டில் கண்டினியூயிங். நீங்க தான் என்னோட குடும்பம், உங்களுக்காகத்தான் நான் என் குடும்பத்தை விட்டே வெளியேறி வந்திருக்கேன், உங்களையே என் குடும்பமா மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலி அப்பீசிங்கா மோடி பேசி இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அவர் பேசுறதுல ஒரு பிரதம மந்திரிங்கிறதுக்கான சில கூறுகள் இருக்கணும், அந்த கண்ணியம் இருக்கணும். ஆனால் அவருடைய பேச்சில் சில பகுதிகள் மிக வருத்தத்திற்குரியவை. அது இந்த புயலில் சென்னையில் இந்த புயலில் அரசு ஒன்றுமே செய்யலை, மாநில அரசுன்னு சொல்கிறாரு. என்னது இது? அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு எல்லாரும் பார்த்துருக்காங்க, ஊடகங்களில் வந்திருக்கு, மக்கள் பார்த்துருக்காங்க. செஞ்சது இன்னும் பத்தலை அப்படின்னு சொன்னால் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவர் எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு. ஒன்றுமே செய்யலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதே மாதிரி தான் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிதானே சார் பேசுவார். ஆனால் அவர் அரசியல் கட்சி தலைவர் மட்டுமல்ல, அவர் இந்த நாட்டின் பிரதமரும் கூட. அதனால அதான் சொன்னேன், ஒரு பிரதமர்ங்கிற முறையில் சில கண்ணியங்கள் இருக்கு. அதை திரு மோடி அவர்கள் இது 2வது தடவை நான் பார்க்குறேன். முதல் தடவை அங்கே ஒரு மீட்டிங்கில் தூத்துக்குடி MP கனிமொழி அம்மா உட்காந்துருக்காங்க, இந்த மாநில அமைச்சர் உட்காந்துருக்காரு, அவங்கள அட்ரஸ் பண்ணவே இல்லை அரசு விழாவில். அது எப்படி சரியாகும்? அது ரொம்ப பெரிய தவறு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பேசுறதெல்லாம் கொஞ்சம் என்னென்ன பேசியிருக்காரு. இங்கே உங்களுக்கு ஏர்போர்ட் கொண்டு வந்திருக்கோம், மெட்ரோ கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. சரி, அதுக்கப்புறம் 75,000 கோடி ரூபாயில் நாங்கள் சூரிய மின்சக்தி கொண்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் வீட்டில் இனிமேல் யாருமே பவர் இனிமேல் மின்சாரத்துக்கு கட்டணம் செலுத்த வேண்டியது. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, என்ன பண்ணியிருக்கீங்க? சிறு குறு தொழிலுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கோம். சிறு குறு தொழில் நசிச்சு போச்சு. ரகுநாதன்ட்ட கேளுங்க, புள்ளி விவரத்தோடு சொல்லுவார் என்னென்ன நியாயம் இருக்கு சிறு குறு தொழிலுக்கு தமிழ்நாட்டில். இவங்க இதுல இருந்து டிமானிட்டைசேஷன்ல இருந்து ஆரம்பிச்சது. இதுல கொரோனா சமயத்துல அதை முடிச்சு வச்சுட்டாங்க, முடிவுரை எழுதி வச்சுட்டாங்க. இதுதான் உண்மை. அந்நேரம் 20 லட்சம் கோடி என்னமோ கொடுத்தோன்னு ஒரு பெரிய இது பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க பிரதமர் நிதியமைச்சர். இவங்க பேங்க் லோனா கொடுக்க போறதா சொல்றது எல்லாத்தையுமே இவங்க கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. பேங்க் லோனு கொடுக்கறது எப்போ வரும்? அவங்க கேரண்டி இல்லாமல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பேங்க்ல. அப்ப யாருக்கு என்ன கிடைச்சது? யாருக்கு எதுவுமே கிடைக்கல. இவங்களுடைய அறிவிப்பு ஒன்றை தவிர எதுவுமே கிடைக்கல. அது மாதிரி தான் இன்னைக்கு பிரதமர் பேசுறது இருக்கு. இது ரொம்ப வருந்ததற்குரியது. இப்போ பிரதமர் என்ன சொல்றாரு, நான் இதுல 18,000 கிராமங்கள் மின்சாரம் இல்லாம 21வது இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, இவருக்கு தெரியுமா திமுகவுடைய முதல் 5 ஆண்டு ஆட்சியில 100% மின்சாரம் கிராமங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது தமிழ்நாட்டுங்கிறது தெரியுமா இவருக்கு? எங்க இருந்து பேசிட்டு இருக்காரு? எந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு? அந்நேரம் காமராஜர் ஒரு கிரிட்டிசிசம் பண்ணாரு. எல்லாருக்கும் இது கொண்டு வந்துட்டாங்கிறாங்க, மின்சாரம் கொண்டு வந்துட்டாங்கிறாங்க, என்னையா பம்ப் செட்ல ஃபுல்லா ஓடுதா 24 மணி நேரம்னு கேட்டாரு. உடனே இவர் விவசாயம் 24 மணி நேரம் ஓடலைன்னாங்க. கலைஞர் மறுநாள் பதில் சொன்னார், ஐயா கொண்டு வர வேண்டியது முதல் கடமை, தொடர்ந்து ஓட்ட வேண்டியது 2வது கடமை, கொண்டு வந்த பின் தான் தொடர்ந்து ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னார். அது மாதிரி என்னைக்கே இவங்க 100% எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்களே தமிழ்நாட்டில். இதே மாதிரி இவங்களுடைய புதிய கல்விக் கொள்கை இருக்கு, அது மாதிரி தான் இதுவும். இவங்க எதெல்லாம் இன்னும் 10 ஆண்டுகளில் நிறைவேற்ற வேண்டும் புதிய கல்விகள் சொல்றாங்களோ அது ஏற்கனவே தமிழ்நாடு முடிச்சிருச்சே. இது மாதிரி தான் இருக்கு இவருடைய பேசல. வரிசையா என்ன சொல்றாரு, நான் இதுல தெலுங்கானால இதை பண்ணியிருக்கேன், ராஜஸ்தான்ல அதை பண்ணியிருக்கேன். ஆமா, ஒரு நாட்டுடைய பிரதமர் முறையில நீங்க அந்த நாட்டுக்கு என்னென்ன பண்ணீங்கிறது எல்லாம் சொல்லலாம், நாங்களும் கேட்போம். ராஜஸ்தான்ல உள்ளவங்க யாரு? ஆந்திராவில் என்னுடைய சகோதரர்கள். அந்த மாநிலத்துக்கு ஏதாவது நல்ல நினைச்சுன்னா நான் நிச்சயமா சந்தோஷப்படுவேன். இங்க நீங்க இந்த அரசு எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்கன்னு இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்ல வேண்டியதானே?
சார் கல்பாக்கம் அணு உலையை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கிறாரு. இந்த இப்போ இன்ஸ்டால் பண்ணிருக்கிற ரியாக்டர் மட்டும் செயல்பட ஆரம்பிச்சுட்டா இந்தியாவிலேயே இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸான முக்கியமான விஷயமா இருக்கும். அந்த விஷயத்த நான் சென்னைக்கு கொடுத்திருக்கேன். சென்னை தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த நகரம். அதனுடைய வளர்ச்சிக்கு நான் பங்காற்றி கொண்டிருக்கிறேன் சொல்லியிருக்கிறாரு சார். இந்த எக்கானமியில் வந்து டேக் ஆஃப் ஸ்டேஜ்னு ஒன்று உண்டு பொருளாதாரத்தில். இந்த விமானம் தரையிலேயே போய்கிட்டு இருந்துட்டு டேக் ஆஃப் பண்ணும் பாருங்க. அந்த டேக் ஆஃப் ஆகுற வரைக்கும் ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் ஸ்லோவாக போகும். அந்த டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ராம ஆண்டாலும் சரி ராவண ஆண்டாலும் சரி அது வந்து மேலே போய்கிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு இந்தியாவில் அது நடந்திருக்கு. ரீச் த டேக் ஆஃப் ஸ்டேஜ். அது தன்னிறைவாடைய இண்டிஜினியஸ் ப்ரொடியூஷனுடைய எல்லா இடத்துலையும் இருக்கட்டும். நம்முடைய இதில் இருந்து ஸ்பேஸ் டெக்னாலஜிலேருந்து இஸ்ரோலேருந்து ஆரம்பித்து அணு உற்பத்தியிலேருந்து ஆரம்பித்து எல்லா இதுலேயுமே தன்னிறைவுக்கான செயல்பாடுகள் நேற்று நடக்கலை, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கலை. ஹோமி பாபா வந்து இருந்தது நேருடைய காலத்தில். அந்த காலத்தில் போட்ட விதை அதுதான். ஆமாம், விக்ரம் சாராபாய், ஹோமி பாபா இவங்கெல்லாம் அந்த காலத்தில் போட்ட விதை அதுதான் இன்னைக்கு வந்து முளைச்சி பெரிய மரமாக நிற்குது. ஒரு குண்டூசி கூட செய்ய முடியாத திறன் இல்லாத ஒரு நாடாக இந்தியாவை நமக்கு கொடுத்து விட்டு போனார்கள் வெள்ளையர்கள். இன்னைக்கு கப்பல் கட்டுறோம், விமானம் கட்டுறோம். இதெல்லாம் வந்து நேற்று வந்த கதையா? அத்தனை ஆண்டுகளாக திட்டமிட்டு செஞ்சது. அதனால நேரு ஒன்றுமே செய்யலை, காங்கிரஸ் ஒன்றுமே செய்யலை. இந்தியா கூட்டணியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து கொள்ளையடிக்கிறாங்க. இதையே தானே சொல்றாரு. மற்ற இடத்துல சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. வேற என்ன புதுசா சொல்றாரு? ஒரு பிரதம மாநில அரசு வந்து மாநில அரசால காசு கொள்ளையடிக்க முடியல, அதனால வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாவது எப்படியாவது பிரபலம் அடைஞ்சிடணும்னு பாக்குறாங்கன்னு மறுபடியும் பேசுறாரு. நீங்க தான் ஒரு இதுல வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு டிவி ஷோவில் வந்து சொன்னீங்க, இந்த பிரதம மந்திரி யோஜனான்னு சொல்கிறாங்க வீடு கட்டுறது. இதில் வந்து மத்திய அரசு எவ்வளோ காசு கொடுக்குது, மாநில அரசு எவ்வளோ காசு கொடுக்குதுன்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஒரு 25% காசை கொடுத்துட்டு மீதி 75% நம்ம தமிழ்நாடு கேரளா மாதிரி மாநில அரசே ரொம்ப கொடுக்குது. மற்ற மாநிலங்களில் வந்து பெனிஃபிஷரிஸ் வந்து அவங்களுடைய ஷேரை கொடுக்குறாங்க. இது மாதிரி கொடுக்க வச்சுட்டு இது பிரதம மந்திரி யோஜனா போகிற இடத்துல 4 கோடி மக்களுக்கு நான் வீடு கட்டி கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் ஸ்டிக்கர் ஓட்டுறது? சென்ட்ரல் கவர்மெண்டா, ஸ்டேட் கவர்மெண்டா? இப்ப இவர் பேசுறதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இப்ப வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு, நான் தான் மோடியின் குடும்பம், நான் தான் மோடியின் குடும்பம்னு சொல்ல சொல்ல வச்சு அவங்கள வந்து ஒப்பிக்க வைக்கிறாரு. அவங்களும் சொல்றாங்க. ஒரு 5 நிமிஷம் கிட்டத்தட்ட அவ்வளவு பேர் வந்து மோடி 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்த விட்டுட்டு இதுதான் என் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இந்த குடும்ப அரசியல்னு எனக்கு குடும்பம் இல்ல, அதனால நான் குடும்ப அரசியல் பண்ணலான்னு சொல்றாங்க. நான் ஏன் என் குடும்பத்தை விட்டு வெளியேறினேன், இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நான் குடும்பத்தை விட்டு வெளியேறினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பீசிங் டோன்ல அவர் பேசுறாரு. இதெல்லாம் தமிழ்நாடு கள அரசியல்ல என்ன மாற்றத்தை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாட்டுல வந்து எந்த இதுவும் பலனும் கிடைக்காதுன்னு கருத்து கணிப்புகள் சொன்னாலும் அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இதை பேசிக்கொண்டே இருப்பதனுடைய நோக்கம் என்ன சார்? இல்லை, தமிழ்நாட்டில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணிடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய உறுத்தலாக இருக்கிறது. வந்து சனாதன கொள்கையை ஆதரிக்கின்ற ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ரொம்ப பெரிய உறுத்தலாக இருக்கிறது வந்து இவங்க திராவிட கொள்கைன்னு இவங்க சொல்கிறாங்களே, தமிழ்நாட்டில் வந்து சொல்கிறாங்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிற அடிப்படை நம்பிக்கை கொண்ட ஒரு சமுதாயமாக உருவாக்கிக்கிட்டு இருக்காங்களே, அது இவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது. அதனால தமிழ்நாட்டில் வந்து எப்படியாவது வந்து திரும்ப திரும்ப வந்து அட்டாக் பண்ணி, கஜினி முகமது இந்தியாவுக்கு வரல, எத்தனை தடவை வந்தார், அது மாதிரி பிரதம மந்திரி வந்துகிட்டு இருக்காரு. அதுதான் நடக்குது. பிரதம மந்திரி அதுக்கப்புறம் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படிங்கிறனால அதை பற்றி நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. நாட்டுக்கு சேவை செய்கிறார்கள், என்னுடைய குடும்பத்தை விட்டு வந்து இவர் சொல்றது வந்து இவராகவே ஒரு புது விவாதத்தை துவங்கி வைப்பதாக அமைந்துவிடும். அப்படி அவர் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒண்ணு. ஓகே, இல்ல அந்த வாழ்க்கைக்கு பிறகு அவர் சொன்ன விஷயம் சார், நாட்டுக்காக என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன், அவருடைய நாட்டுக்கான அர்ப்பணிப்பு, இதை எப்படி பாக்குறீங்க சார்? நாட்டுக்காக அர்ப்பணிச்சதை பார்த்தோமே, பாபரி மஸ்ஜிதை வந்து உடைக்கிறது போன கூட்டத்தில் வந்து இவர் தான் முன்னாடி அந்த ஃபோட்டோவெல்லாம் பாருங்க, அந்த வீடியோலாம் பாருங்க, உற்சாகமாக கையசிச்சு கசிச்சு எல்லாரையும் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனார் திரு மோடி அவர்கள். இந்த நாட்டு இவர் பிரதம மந்திரி ஆனதுக்கப்புறம் ஒரு மைனாரிட்டிஸ் மேலே எவ்வளவு தூரத்துக்கு அட்டாக் நடந்தாலும் முதல் 5 நாட்கள் மௌனம் காப்பார். எல்லாரும் நல்லா வந்து அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்தியாவில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லுவார். இவங்களுடைய பார்வை வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. மைனாரிட்டிஸ்க்கு இங்கே இடம் கிடையாது, அதை சட்டப்பூர்வமாக இடம் இல்லாமல் ஆக்கணும். என்ன பண்ணலாம்? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரலாம். 1971க்கு முன்னாடி நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுங்க, நீங்கள் இந்தியாவில் இருக்கலாம். ஏன்னா 71லேருந்து 2024 53 வருஷம் ஆச்சு.
2 ஜெனரேஷன் கடந்து போயிருச்சு. ஏழை எளியவர்கள்ட்ட எப்படிங்க அந்த டாக்குமெண்ட் இருக்கும்? நீங்க இன்னையில இருந்து சொல்லுங்க. அதாவது இந்தியா வந்து தொடர்ந்து வந்து வெளியில இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா அதுக்கு இது வழி இல்லையே. அடுத்து வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் நமக்கும் பார்டரே கிடையாது. அங்க வந்து இது ரிலிஜியஸ் ஹெராஸ்மெண்ட் இருந்ததுன்னா அங்க உள்ள இந்துக்கள் வந்து இங்க வந்துடலாம், அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படும் சொல்றீங்களே, பக்கத்தில் உள்ள ஸ்ரீலங்கால ஏன் அதை பண்ண முடியல? கேட்டா என்ன சொல்றீங்க? அதான் சிறிமாவோ பண்டாரநாயக சாஸ்திரி இதுலயே வந்து ஒப்பந்தத்திலேயே வந்து அது முடிஞ்சிருச்சு வச்சுங்க. என்ன முடிஞ்சு வச்சு? அதை விட ஒரு கேவலமான தமிழர்களுக்கு அநீதி நிலைக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இருந்திருக்கவே முடியாது. அந்த ஒப்பந்தத்தை வந்து இன்னைக்கு பேசுறீங்களா? அப்ப இதுல என்ன நியாயம் இருக்கு? இங்க வந்து இவர்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்களுங்கிறதுக்கு இது ஒன்னே போதுமே. சிறுபான்மையினருக்கு எதிரானவர்களுங்கிறதுக்கு வந்து இவங்க சிறுபான்மையினர் நடத்திக்கிட்டு இருக்க விதமே போதுமே. பாரதி சொன்னார், நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம்னு சொன்னார். இந்த பூமி தனியில் எவருக்கும் இனி அடிமை செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த நாட்டுடைய விடுதலை யாருக்குன்னு சொன்னாரு? மேல்தட்டு வர்க்கத்துக்குன்னு சொன்னாரா? மேல்தட்டு வர்க்கத்துன்னு சொல்லணும்னு சொன்னா அவர் என்ன நினைச்சிருப்பாரு? வாங்க எல்லாரும் உட்காந்து கொஞ்சம் பரதநாட்டியம் ஆடுவோம், சாஸ்திரிய சங்கீதம் பாடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா அவர் என்ன சொன்னாரு? ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. யாருக்கு சுதந்திரம்? பறையரோடு எங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பறவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை, எல்லோரும் எந்நாட்டு மன்னர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, அதை இவங்க ஃபாலோ பண்றாங்களா? ஃபாலோ பண்றது இல்லையே. அதனால இப்படியெல்லாம் வந்து பேசுறதுனால தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து போயிட மாட்டாங்க. சரியான முறையில் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பு எழுப்பார்கள். பாரதியார் பாடலை இன்னைக்கு அண்ணாமலையும் மேற்கோள் காட்டி இருக்கிறார் சார். அண்ணாமலை பேசும் பொழுது பேய்கள் அரசாண்டால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் அப்படின்றத தமிழ்நாடு அரசுக்கு அவர் வந்து பேசி இருக்கிறாரு. தமிழ்நாட்டை பேய்கள் ஆளுகின்றன, அதை வந்து மக்கள் வந்து ரொம்ப நாள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்கன்னு அதே பாரதியாருடைய பாஞ்சாலி சபத வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோட் பண்றாரு. இல்ல, இவருக்கும் பிரதம மந்திரி மேல என்ன கோவம்னு தெரியல. பிரதம மந்திரி நேரடியாக அட்டாக் பண்ணாம தமிழ்நாடுன்னு சொல்லி இருக்காரு. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நிறைவா ஒரு கேள்வி சார். இப்போ நீங்க வந்து ஸ்டேட் சர்வீஸ்லயும் இருந்திருக்கீங்க, ஆல் இந்தியா சர்வீஸ்ல இருந்திருக்கீங்க, பல்வேறு பிரதம மந்திரிகளோடையும் பல்வேறு முதலமைச்சர் ஜோதி பாசு உள்ளிட்ட முக்கியமான முதலமைச்சர்களோடும் 2 சர்வீஸ்லயும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க சார். இப்ப இருக்கக்கூடிய இந்த பியூரோக்ரசி இதனுடைய மூவ்ஸ் எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா ஒரு விஷயம் வந்து இல்லாஜிக்கலா போயிட்டு இருக்கும் போது பியூரோக்ரசி ஒவ்வொரு முறையும் ஒரு முடிவெடுப்பதை பார்க்க முடிஞ்சிருக்கு சார். இதற்கு முன்னாடி உள்ளுக்குள்ள இருந்து ஒரு அதிகார குரல் வந்து டக்குன்னு வெளியே வந்து ஒரு சேஞ்சை வந்து அவ்வப்போது நிகழ்த்துவதை நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இப்போ ஏதாவது நீங்க பாக்குறீங்களா சார்? இப்போ மோடி அவர்கள் பேசுவது இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள இல்லாஜிக்கலாவோ அல்லது வந்து அதர் தேன் ஃபேக்ட்ஸாவோ போஸ்ட் ட்ரூத்தாவோ பேசுறத பியூரோக்ரசி எப்படி பார்க்கும்? இப்ப அதுல இருந்து ஏதாவது ரியாக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம்? உள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வி ஒர்க் இன் பொலிட்டிக்கல் கான்டெக்ட். பியூரோக்ரஸிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் கான்டெக்ட்ல தான் நாங்க ஒர்க் பண்றோம். அப்ப அரசு எவ்வளி அவ்வளிதான் அதிகாரிகள் செல்லணும் அரசு கொள்கைப்படி. இவங்க ஜனநாயகத்தை போட்டு மிதிக்கிறத சட்டப்பூர்வமா பண்றாங்கன்னா உள்ள இருந்து நிச்சயமா வந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு தரம் ஜோதி பாசு வந்து வெஸ்ட் பெங்கால் அசம்பிளில வந்து ஒருத்தர் கேட்டார். நம்ம ஊருக்கு கோயம்புத்தூர் இருக்க மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாதிரி இதுல வந்து பர்துவான், இதுல வெஸ்ட் பெங்கால்ல. அப்போ ஒருத்தர் கேட்டாரு, ஒரு எம்எல்ஏ, பர்துவான்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஒரு வி சுப்பிரமணியன் ஒரு தமிழன், அதனுடைய எஸ்பி வந்து சஃபி அப்படின்னு சொல்லி ஒரு யூபிக்காரரு, ஒரு அடிஷனல் கலெக்டர் வந்து ராஜேந்திரகுமார்னு ஒரு மலையாளி, இன்னொரு அடிஷனல் கலெக்டர் வந்து கௌதம்னு சொல்லிட்டு ஒரு யூபிக்காரரு, அடிஷனல் எஸ்பி வந்து ராஜேந்திர சிங்னு சொல்லி ஒரு ராஜஸ்தான்காரரு. என்ன பர்துவானை வந்து மற்றவங்களுக்கு வந்து அடகு வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவரு இப்போ நினைக்கும் போது கண்ணீர் வருது. ஜோதிபாஸ் என்ன சொன்னாரு? ஸோ வாட், தேர் ஆல் இண்டியன்ஸ் லைக் வி ஆர். இந்த பிரச்சாரத்தில் வேற எங்கேயாவது போய் வைங்க, இந்த மாநிலத்தில் இல்லை. ஒரு மாநிலத்தின் தலைவர் தேசிய ஒருமைப்பாட்டை காத்தவராக இருந்தார். ரொம்ப பெருமையான விஷயம். இன்னைக்கு ஒரு தேசிய தலைவர்கள் அப்படி தேசிய ஒருமைப்பாட்டை காப்பாற்றுற மாதிரி இல்லையே. நாங்க அந்த நேரத்தில் தைரியமா வந்து நாங்க வேலை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா தலைமை அப்படி இருந்தது. இன்னைக்கு தலைமை எப்படி இருக்கோ அதை பார்த்து மனசுக்குள்ள புழுங்குறவங்களா பல பேர் நிச்சயமா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அஃபீஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் இருக்கு, டிசிப்ளின் கான்டாக்ட் ரூல்ஸ் இருக்கு, அதுக்குள்ளதான் அவங்க வேலை பார்க்க முடியுங்கிற கட்டாயத்தில் இருப்பாங்க. சில பேர் வந்து அந்த எல்லா அரசுலையுமே இருக்கும் ஆமாசாமி போடுறவங்க. அவரு இதுல சொல்லுவாங்க, இஃப் தே வாண்ட் யூ டு பெண்ட் யூ ஆர் ரெடி டு கிரால் அப்படிம்பாங்க. குனியத்தானே சொன்னா நீ ஏன் இப்ப யாரோ ஒருத்தர் ஞாபகத்துக்கு வர்றாரு, ஊர்ந்து போனது, அது இங்க வேண்டாம், அந்த மாதிரி ஏன் போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அந்த மாதிரி எல்லாம் சில பேர் இருக்கத்தான் செய்வாங்க எந்த அரசுலையும்.
ஆனா பல அரசு அதிகாரிகள் வந்து மனசுள்ள பாவம் நிச்சயமா புழுங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுதான் உண்மை. சில பேர் செந்தில் வந்தாரே அது மாதிரி சில பேர் ராஜா செந்தில் வந்து எதனால எனக்கு அந்த அவர் இளைஞர் ரொம்ப அட்மிரேஷன் உண்டு. ஏன்னா 30 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில வந்து பேசலாமே. 30 வருஷம் இருக்கும்போது உள்ள சண்டை ஓட்டவங்க நிறைய பேர் இருக்கும். அதனால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனா அதை நாங்க கவலைப்பட்டது இல்லை. ஆனா செந்தில் வந்து வெளியில வந்தாரே எவ்வளவு பெருமையான விஷயம். இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்கிறது இந்த நாட்டுடைய நம்பிக்கை சின்னம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். மோடி அவர்களுடைய வருகை இன்னும் என்னென்ன மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் உருவாக்குகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.